Hi students. So last video la நம்ம வந்து மீன் பத்தி பார்த்திருப்போம் இல்லையா? இந்த வீடியோல நம்ம மீடியன் பத்தி பார்க்க போறோம். So introduction ஓட continuation தான் இது. Statistics introduction ஓட continuation தான் இது. So median என்ன அப்படின்றத பார்க்கலாம். Median of a distribution is the value of the variable such that the number of observation above it is equal to number of observations below it. எப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மீடியன் அப்படின்றது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இட் இஸ் நத்திங் பட் த மிடில் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் என்னென்னா மீடியன். இதே வந்து அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு, டிஸ்கிரீட், ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து மீடியன் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அன்குரூப்னா நான் என்ன சொன்னேன்? அன்குரூப் அப்படிங்கும்போது ஃப்ரீக்வன்சி இருக்காது, ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அன்குரூப்டு டேட்டாவுக்கு நம்ம எப்படி மீடியன் கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ நம்பர் நம்ம கவுண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, மொத்தம் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ n வந்து ஆட், தட் இஸ் n வந்து 5. ஸோ அப்போது ஆட் நம்பராக இருந்ததுன்னா மீடியன் வந்து n+1/2 டேர்ம். இப்போ ஈவனாக இருந்ததுன்னா மீடியன் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? n/2 + n/2 + 1th டேர்ம் டிவைடட் பை 2. ஸோ இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 29, 25, 17, 18, 8, 15, 22, 11, 9, 14 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? இது குரூப்டா அன்குரூப்டு. ஸோ அன்குரூப்டு அப்படின்னு வரும்போது ஃப்ரீக்வன்சிஸ் இருக்காது, ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து அசெண்டிங் ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் நம்ம எழுதிடுறோம். ஸோ 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக பெரிய நம்பர் பார்த்தோன்னா 29. ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. n என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10ங்கிறது ஈவனாக ஆடா? ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ ஈவன் நம்பர் அப்படின்னு வரும்போது ஃபார்முலா என்ன? n/2 டேர்ம் ப்ளஸ் n/2 + 1th டேர்ம் டிவைடட் பை 2. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு n/2 டேர்ம் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணிடலாம். n/2 டேர்ம் அப்படின்னு வரும்போது 10/2 டேர்ம். ஸோ 10/2 அப்படின்றது என்ன? 5th டேர்ம். ஸோ 5th டேர்ம் அப்படின்றது என்ன? 1 2 3 4 5. 5th டேர்ம்ங்கிறது 15. நெக்ஸ்ட்டு n/2 + 1th டேர்ம். ஸோ n/2 + 1th டேர்ம் அப்படின்னு வரும்போது 10/2 + 1th டேர்ம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n/2 + 1th டேர்ம் அப்படின்னு வரும்போது n/2, அதாவது 10/2 + 1th டேர்ம். 10/2ன்றது என்ன? 5th டேர்ம். ஸோ 5 + 1 தட் இஸ் 6th டேர்ம். ஸோ 6th டேர்ம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 2 3 4 5 6. ஸோ 6th டேர்ம்ங்கிறது 17. இப்போ மீடியன் கேல்குலேட் பண்ணலாம். மீடியன் இஸ் ஈக்குவல் டு n/2 + n/2 + 1th டேர்ம், அதாவது 5th டேர்ம் + 6th டேர்ம். 5th டேர்ம் வந்து 15 + 6th டேர்ம் வந்து 17 divided by 2. So 15 plus 17, it is 32. 32 divided by 2. 32 by 2 ஓட வேல்யூ 32/2 ஓட வேல்யூ 16. ஸோ மீடியன் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இதே n வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா, ஆட்னா ஈஸி. இப்போது ஆட்க்கு ஒரு சம் நான் கொடுத்துட்றேன். ஆட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 5 2 3 4 1. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். ஸோ இப்போ 1 2 3 4 5. ஸோ இப்போ என்னுடைய வேல்யூ 5, அதாவது ஆட் நம்பர். ஸோ அப்போது ஃபார்முலா படி என்ன? n+1/2 டேர்ம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 + 1 6. 6/2 இஸ் நத்திங் பட் 3. ஸோ அப்போது தேர்ட் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்ம் அப்படின்றது என்ன? அரேஞ்ச் பண்ணதில் தான் நம்ம பார்க்கணும், கொஸ்டினில் பார்த்துடக்கூடாது. ஒரு அவசரத்தில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் அதுதான். ஸோ அப்போ 1 2 3. ஸோ இட் இஸ் 3. இந்த இடத்துல இதுவும் ஈக்குவலாக இருக்குது. பட் இன்கேஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா ஆன்சர்ஸ் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம டேர்ம் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கேல்குலேட் பண்ணுங்கள், கொஸ்டினை பார்க்காதீங்க. கொஸ்டின்லேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடாது. அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண வேல்யூஸ், அந்த அரேஞ்ச் பண்ண வேல்யூஸ்லேருந்து டேர்மை கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ தேர்ட் டேர்ம் அப்படின்றது நம்பர் 3. ஸோ மீடியன் வந்து 3. இப்போ வந்து எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ ஒரு டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ எஃப் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மீடியன் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப்லர் காலம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீடியன், அதாவது ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா மறக்காமல் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணணும். ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் வேல்யூவையும்
f வேல்யூஸையும் எழுதிடுறேன். x வேல்யூ என்ன 1 2 3 4 5 6 7 8 9. f வேல்யூ வந்து 8 10 11 16 20 25 15 9 6. ஸோ எக்ஸ் எஃப் ரெண்டுத்தையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கேல்குலேட் பண்ணால் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, இதை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் கூட ஆட் பண்ணி இதை இங்கே எழுதணும். ஸோ 8 + 10 18, 18 + 11, ஸோ 18 + 11 9, 1 + 1 2 29, 29 + 16, 29 + 16 45, next 45 + 20 65, 65 + 25 90, 90 + 15 105, 105 + 9 114, next 114 + 6 120. இப்போ இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, லாஸ்ட் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 120 வந்திருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி டோட்டல் சமேஷன் எஃப் கேல்குலேட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். 8 9 15 20 25 25 35 34 40, பேலன்ஸ் 4 4 5 6 7 9 10 12 120. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது கேபிட்டல் N that is nothing but summation f equal to 120. ஸோ இப்போ இந்த கேபிட்டல் N நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா n/2 கேல்குலேட் பண்ணணும். ஓகே, மீடியன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் எக்ஸ் அண்ட் எஃப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிட்டு இந்த n வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணோம். இந்த n வந்து கேபிட்டல் N வந்து கேல்குலேட் பண்ணதுக்கப்புறமா n/2 கேல்குலேட் பண்ணணும். ஸோ n/2 அப்படின்றது 120 டிவைடட் பை 2. ஸோ 120/2 என்ன வரும் 60. ஸோ இந்த 60 கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே லை ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 60 அப்படின்றது இந்த செட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே லை ஆகுது. ஸோ இந்த செட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது இங்கே இந்த இடத்துல லை ஆகுது. நம்ம என்ன பண்ணணும்னா கிரேட்டர் தேன் n/2 நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதை தான் மீடியன் கிளாஸாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போது 45 நம்ம சூஸ் பண்ணோம்னா இந்த 60 விட கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கிரேட்டர் தேன் n/2, அதாவது 60 விட அதிகமாக. ஸோ அப்போது நான் 65 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது இந்த கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூ இதுதான் வந்து என்னென்னா மீடியன் கிளாஸு. ஸோ இதுதான் நம்ம வந்து மீடியன் கிளாஸ்னு எடுத்துப்போம். therefore மீடியன் is equal to 5. ஸோ மீடியனுடைய வேல்யூ 5 கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கேல்குலேட்டிங் த மீடியன் ஃபார் குரூப்டு டேட்டா. இப்போ குரூப் டேட்டா அதாவது கிளாஸ் இன்டர்வல்ஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி நம்ம மீடியன் கேல்குலேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேவா, என்னெல்லாம் பார்த்தோம், அன்குரூப் டேட்டா பார்த்தோம், இன்னொன்று டிஸ்க்ரீட், அதாவது எக்ஸ் அண்ட் எஃப் வேல்யூஸ் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ் வேல்யூஸ் ஸ்ட்ரெயிட்டாக எஃப் வேல்யூஸும் இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து மீடியன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து என்னென்னா கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுக்கும்போது எப்படி மீடியன் கிளாஸ் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேல்குலேட்டிங் மீடியன் ஃபார் கிளாஸ் இன்டர்வல்ஸ். ஸோ அதாவது குரூப் டேட்டாவுக்கு நம்ம மீடியன் கேல்குலேட் பண்ணுற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா கொஸ்டின் எப்படி நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் ரிப்பீட்டடாக நான் சொல்கிறது என்னென்னா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்குது, எஃப் இருக்குது. மீடியன் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியன் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சி டிவைடட் பை எஃப் இன்டூ ஹெச். ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஃபார்முலா, எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சி டிவைடட் பை எஃப் இன்டூ ஹெச். ஸோ இப்போ இதில் எல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல் அப்படின்றது மீடியன், நமக்கு மீடியன் கிளாஸ் நம்ம என்னன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அந்த மீடியன் கிளாஸோடைய லோயர் லிமிட்டை தான் நம்ம எல்னு எடுத்துப்போம். எப்படி நம்ம மீடியன் கிளாஸ் கேல்குலேட் பண்ணுவோம்னா n/2 நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். n/2 கேல்குலேட் பண்ண உடனே நமக்கு கிரேட்டர் தேன் n/2 தான் நம்ம வந்து மீடியன் கிளாஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மீடியன் கிளாஸோடைய லோயர் லிமிட் தான் எல். அதே மாதிரி எஃப் வந்து அந்த கரஸ்பாண்டிங் மீடியன் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி தான் எஃப். அதே மாதிரி ஹெச் அப்படிங்கிறது வித். அதே மாதிரி சிஎஃப் அப்படின்றது வந்து பர்டிகுலர் மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற டேர்ம். ஸோ ப்ரிசீடிங் த மீடியன் கிளாஸ், அதுதான் வந்து என்னென்னா சிஎஃப் உடைய மீனிங். ஸோ இப்போ சம் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் இன்டர்வல்ஸ் இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணோம்.
ஸோ எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? the same 5, ஃபர்ஸ்ட் நம்பர் 5. ஸோ 5 + 6 11, 11 + 15, so it is 26, 26 + 10 36, 36 + 5 41, 41 + 4 45, 45 + 2 47, 47 + 2 49. இப்போ இங்கே நம்ம செக் பண்ணலாம். அதாவது கேபிட்டல் N, that is nothing but summation F. ஸோ 5 + 6 11, 11, 11 + 5 15, 16, 21, 25, 27, 29. பேலன்ஸ் 2, 2, 3, 4, 49. ஸோ ஈக்குவலாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணுவோம்? n/2. ஸோ n/2 அப்படின்றது 49/2. ஸோ 49/2 அப்படின்னு வரும்போது 24.5. 24.5. ஸோ இந்த 24.5 எங்கே லை ஆகுது? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே லை ஆகுது? இந்த ரேஞ்சுக்குள்ளே லை ஆகுது. ஸோ ஜஸ்ட் கிரேட்டர் தேன் n/2 தான் நம்ம வந்து மீடியன் கிளாஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது 24.5 விட அதிகமாக இருக்கிற நம்பரை தான் நம்ம மீடியன் கிளாஸ் சூஸ் பண்ணுவோம். இங்கே எனக்கு 2 ஆன்சர்ஸ் இருந்தாலும் கிரேட்டர் தேன் n/2, அதாவது கிரேட்டர் தேன் n/2னா 24.5 விட அதிகமானு பார்த்தோன்னா இந்த 26, இந்த வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த லைனை ஒரு பிளாக் மாதிரி போட்டு வைக்கிறேன். ஏன்னா மீடியன் கிளாஸ் இதுதான் வந்து மீடியன் கிளாஸ். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு L எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? L is equal to, L வந்து என்ன? இந்த 15 to 20ல லோயர் லிமிட் L வந்து 15, L 15. n/2 நமக்கு தெரியும், n/2 it is 24.5. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? F வேணும். ஸோ F வந்து அந்த ஃப்ரீக்வன்சி கிளாஸ், கரஸ்பாண்டிங் மீடியன் கிளாஸோடைய ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து 15. அதுக்கு அடுத்தது C வந்து CF வந்து ப்ரிசீடிங் கிளாஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், CF வந்து CF ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் த மீடியன் கிளாஸ். ஸோ மீடியன் கிளாஸுக்கு ப்ரிசீடிங்காக இருக்கிறது தான் நம்ம CFன்னு எடுத்துப்போம். அப்போது 11. அப்போது CF வந்து 11. H வந்து என்ன? H வந்து விட்த். விட்த் எல்லாத்துக்குமே யூனிக்காக தான் இருக்குது. விட்த் வந்து ஸோ இட் இஸ் 5. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ மீடியன் equal to L plus n/2 minus C divided by F into H. So L உடைய value 15. 15 plus n/2. n/2ங்கிறது 24.5 minus CF வந்து 11 divided by F அப்படின்றது F வந்து என்ன? 15 into H. H உடைய value 5. 5 1s are 5 3s are. So 15 plus 24.5 minus 11, so 13.5 divided by 3. So 15 plus 3 1s are 3 4s are 12, balance 1, 3 5s are 15. So 15 plus 4.5, this is equal to 19.5. So இது தான் மீடியன் கிளாஸ், மீடியன் ஆன்சர். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம்? மீடியன் ஃபார் குரூப்டு அன்குரூப் டிஸ்க்ரீட், அதாவது எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா எப்படி மீடியன் கேல்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா எக்ஸ் அண்ட் எஃப் கொடுத்தா எப்படி மீடியன் கேல்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்தோம்னா எப்படி மீடியன் கேல்குலேட் பண்ணுவோன்றதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மோட் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.